எனவே சிலுவையில் தொங்கியது யார் என்றதான் அடிப்படை கீழாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த கடவுள் யார்? யெகோவா. யெகோவா யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? அப்போ ஆபிரகாமோடு யார் பேசினது? யெகோவா தேவன். மோசையோடு யார் முகமாக பேசினது? என்னை பார்த்த சத்துருவன் சொன்னது யாரு? யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவன் தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்குள்ள வந்தது. இந்த பூமியில வந்து பிறந்து அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே காட்சி கொடுத்த, பழைய ஏற்பாட்டில் பேசின எல்லாரும் யாருன்னா பிதாவாகிய தேவன் அல்ல, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ராமன் சொல்லுவோமா? ஏன் பிதாவின் தேவன் அல்ல? இயேசு சொன்னால் பிதாவின் சத்தத்தை ஒரு நாளும் ஒருவனும் கேட்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாய் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவின் வழியாக நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ சிலுவையில் தொங்கினது யார் என்றுதான ஒரு கருத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். எனவே சிலுவையில் தொங்கினது மட்டுமல்ல, சிலுவையில் மேல், அந்த சிலுவையில் மேல் எழுதப்பட்ட, இந்த பிலாத்து எழுதப்பட்ட வாசகம் இருந்தது. அது எந்தெந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. கிரேக், லத்தீன், எபிரேயம் என்றதான 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. எனவே லத்தீன் என்பது அன்று இருந்ததான பொதுமொழி. ஓகேங்களா? எபிரேயர் என்பது அவர் எபிரேயர் இருக்கிறபடினால எபிரேயர் பதத்திலே அங்கே எழுதப்பட்டது. கிரேக் என்பது இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தி மாதிரி. புரியுதுங்களா சொல்கிறது நான்? எனவே அன்றாட அன்றைக்கு இருக்கிற மக்கள் எல்லாரும் கிரேக்கை பயன்படுத்தினார்கள், அராமிக்கை அதிகமாக பயன்படுத்தினார்கள். எபிரேய மக்கள் மட்டும் எபிரேய அந்த பதத்தை, அந்த லாங்குவேஜை பயன்படுத்தினார்கள். ஓகே, அந்த சிலுவை மரத்திலே அந்த மேலே வந்து என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா INRI என்றதான ஒரு வாசகத்தை எழுதினார்கள். INRI என்றால் ஈசோஸ் நசரேனஸ் ரெக்ஸ் யுதரம் என்றதான அர்த்தம். அப்படி என்றால் ஜீசஸ் ஆஃப் நசரேத் கிங் ஆஃப் த ஜூயிஸ், அதாவது நசரேனாக இயேசு யூதாவின் ராஜா என்று விளக்கம் அங்கே அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சிலுவை மரத்திலே, சிலுவை மரத்துக்கு மேல் அந்த வாசகம், அந்த வாசகத்திலே ஒரு லாங்குவேஜில் என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா நசரேனாக இயேசு தான் யூதாவின் ராஜா, யூதர்களின் ராஜா என்று எழுதியிருந்தது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கிரேக்கில் பார்த்தீங்கன்னா INBI என்ற பதத்தை பயன்படுத்தியிருந்தார்கள். அந்த பதத்திற்கு அது அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதுதான், நசரேனாக இயேசு இந்த யூதருடைய ராஜா என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. மூன்றாவதாக எபிரேய மொழிபெயர்ப்பிலே ஒரு லெட்டர்ஸ் எழுதப்பட்டிருந்தது. தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அது பெருசாக எழுதியிருந்தாலும் முதல் லெட்டர் மட்டும் பெரிதாக இருந்தது. எனவே அங்கே தூரத்திலிருந்து பார்க்குறவங்க மூன்றாவதாக எபிரேயம். அதில் பார்த்தீங்கன்னா YHWH என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆமென். அப்போது YHWH என்ற வார்த்தை எபிரேய பதத்தில் யோட் ஹே வாவ் ஹே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஆஃப் நாசரேத் கிங் ஆஃப் த ஜூஸ் என்ற வார்த்தை, நசரேனாகிய இயேசு யூதாவின் ராஜா என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. ஆமென். எனவே இதை பார்த்து கொண்டிருந்ததான எல்லா பிரதான ஆசாரியர்கள் கலங்கி நிற்கிறாங்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவர் ஒரு குற்றவாளி, அவர் அடிக்கப்பட்டாங்க, சிலுவை மரத்தில் என்ற ஆணைகள் கடவுப்பட்டிருக்கிறாரு. சிலுவை என்றாலும் சாபம் என்றதான அப்பொழுது ஒரு அர்த்தம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியாக. ஆமென். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். இப்படி இருக்கையில் சிலுவை மரத்தில் இருக்கிற சாபமான ஒரு குற்றவாளி தூரத்திலிருந்து பார்க்குற எபிரேயர்கள் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே என்ன எழுதியிருந்தது? அந்த YH அப்புறம் WH என்ற அந்த வாசகத்தை எழுதி அங்கே வைத்திருந்தார்கள். அந்த வாசகத்தை பார்த்த மாத்திரத்திலே எல்லா பிரதான ஆசாரியர்களும் பயந்து போனார்கள். ஆமென். அங்கே என்ன எழுதியிருந்தது? அவர்தான் இயேசு, அவர்தான் மெசியா, அவர்தான் யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. எனவே இந்த பிரதான ஆசாரியர்களை பார்த்து பயந்து போய், ஐயோ நான் யெகோவா தேவன் என்ன செஞ்சிருக்கிறோம், சிலுவையில் இறந்து விட்டார்களா, ஒருவேளை அந்த பெயர் இவர்தான் யெகோவா தேவன், இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் யெஷுவா என்பதை அவர்கள் எழுதியிருந்ததாக பயப்பட்டு, இங்கே பாருங்க இந்த வார்த்தை பிரதான ஆசாரியர்கள் ஏன் மாற்றும்படி சொன்னார்கள். எபிரேய மொழியில் என்ன எழுதினார்கள்? இந்த 4 வார்த்தைகள் முதல் 4 எழுத்து மட்டும் தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும்படி அதை எழுதினார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடினாலே யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயும் கிரேக்கு லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, உடனே பிலாத்து கிட்ட போயிட்டாங்க, சொல்றாங்க யூதருடைய ராஜா என்று நீ இது எழுதாமல்
யூதோடைய ராஜாவாக இவன் சொன்னான் என்று எழுதும்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து சொல்றாரு, நான் எழுதினதே என்றார். ராமன் சொல்வோமா? இப்படி யூதர்கள் யாரெல்லாம் எந்த யூதரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய கண்களுக்கு அது என்ன தெரிஞ்சதுன்னா அவர்தான் அந்த யெகோவா தேவனாக தெரிஞ்சது. ராமன் சொல்வோமா? அது உண்மையும் கூட. யெகோவா தேவனை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் உங்களுக்கு படிக்கும்போது தெரியும், அங்கே சிலர் நிறைய பேர் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா அதனாலே ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே சீமோன் பேதுரு எழுந்து பிரசங்கம் செய்கிறார். பிரசங்கம் செய்யும்போது குத்தப்பட்ட இருதயமாக அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது சொல்கிறார்கள், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டோம். இந்த பாவம் என் மீதும் எங்கள் பிள்ளைகள் விழுவது என்றதாக நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று அவர்கள் தங்கள் பாவ அறிக்கை இடுகிறார்கள். ஆமென். இப்படி இருக்கையில் சிலுவையில் தொங்கினது யார் என்றால் யெகோவாகிய தேவன். சிலுவையில் யாரை அறைந்தார்கள்? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறதான கடவுள் என்ற கதாபாத்திரத்தில் இருக்கிறதான தேவன், அந்த ஏக சக்கராதிபதி, அந்த கர்த்தரை தான் அந்த புதிய ஏற்பாட்டில் சிலுவை மரத்தில் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. யாருக்காக? ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்காக. பரலோக மேன்மை விட்டு இந்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு வந்தார். பரலோக மேன்மை விட்டு அப்படிப்பட்ட ஒரு மகிமையை விட்டு என்னை பார்த்தா இறந்து போயிடுவேன் என்று சொல்லும் அளவுக்கு இருந்த ஒரு கர்த்தர் தன் மகிமையை குறைத்து கொண்டு இன்று நிர்வாணமாக காயப்பட்டவராக இன்று சிலுவை மரத்தில் அவர் இருக்கிறார். மனுஷருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்ய, மனுஷருடைய பாவங்கள் எல்லாம் போக்க. எனவே அங்கே எழுதப்பட்ட வார்த்தை 4 எபிரேய லெட்டர்ஸ் இருந்தது. அந்த 4 எபிரேய லெட்டர்ஸ்க்கு என்ன அர்த்தம்? யோட், ஹை, வாவ், ஹை என்ற வார்த்தை. எனவே யோட் என்றால் கை என்று அர்த்தம். ரெண்டாவது ஹ என்றால் வெளிப்படுத்துதல், வாவ் என்றால் ஆணி, அடுத்தபடியாக வெளிப்படுத்தல். அப்போ யெகோவா என்றால் இதோ கை, இதோ ஆணி என்று அர்த்தம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் இருந்த யெகோவாவுடைய அர்த்தம் என்ன? இதோ கை. ஏனென்றால் அந்த தழும்புகளினாலே மனுஷனுக்கு சுகம், மனுஷனுடைய எல்லா விதமான வியாதிகள் சுகமாகிறது. இயேசுவின் ரத்தத்தை சிந்துகிறதுனாலே எல்லா மனுஷனுடைய பாவங்கள் போகிறது, பாவங்கள் கழுவப்படுகிறது, அவன் மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தை ரட்சிப்பில்லை. ராமன் சொல்லுமா? அவரே வழியும் சத்தியமும். அவர் இல்லை அப்படின்னா எல்லளவும் ஒன்றும் பண்ண இயலாது. ஹல்லேலூயா. அவரே முந்தியும் பிந்தியுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே அல்பம் ஒமேகாவும் இருக்கிறார். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்த மட்டும் இருக்கிற தேவன். ராமன் சொல்வோமா? அப்போ யெகோவா என்றால் இதோ கை, இதோ ஆணி என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறதான அந்த யெகோவா தேவன் புதிய ஏற்பாட்டிலே இதோ கையாக, இதோ ஆணியாக இருக்கிறார். ராமன் சொல்வோமா? யெஷுவாவாக, இரட்சகராக, வெளிப்பட்டவராக, தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். யெகோவா என்றால் இங்கே வாசிச்சோம், இதோ உனக்காக ஆணிகளால் அடிக்கப்பட்ட என்னுடைய கைகள் என்று அர்த்தமாம். ராமன் சொல்வோமா? எனவே பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவரோட பேசும்போது அந்த யெகோவா என்ற வார்த்தைக்கு பதம் என்னென்றால், ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நான் என்னுடைய கைகளை கொடுக்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருமே உங்களுக்காக மரிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். நமக்காக மரிக்கிறவர் உண்டு. அவர் மரித்தார், இன்று ஜீவனோடு கூட இருக்கிறார். ராமன் சொல்லுவோமா? ஏசு அநேகர் இல்லைன்னு சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம், ஏதோ ஒரு கடவுள் என்று சொல்லலாம். அவர்தான் கடவுள். அவர் ஒருவர். அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் படைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. மேலே வானத்தில் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் உண்டு. எல்லா முழங்கால்கள் முடங்கவும் நாவுகள் முழங்கவும் இயேசு என்ற பெயருக்கு மாத்திரம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே சிலுவையில் அப்படி என்றால் அறைந்தவர்கள், அறையப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எட் யெகோவா ஏலோயிம். எட் யெகோவா ஏலோயிமின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். 3 பெயர்கள் உண்டு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அதுக்கு நீங்கள் வேதத்தில் எபிரேய மொழிபெயர்ப்பு என்ன பயன்படுத்தப்பட்ட? யாஹ் யெகோவா ஏலோயிம், எட் யெகோவா ஏலோயிம், 3வது ரூவாக் யெகோவா ஏலோயிம். அப்படி என்றால் யாஹ் யெகோவா ஏலோயிம் என்றால் பிதாவாகிய தேவன், எட் யெகோவா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க குமாரனாகிய தேவன், ரூவாக் யெகோவா என்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆமென். அப்போ சிலுவையில் அறைந்தது யாரை? அந்த எட் யெகோவா ஏலோயிம். ஆமென். எட் யெகோவா ஏலோயிம்னு யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே வெளிச்சம் கொடுத்த, பழைய ஏற்பாட்டில் வானத்திலிருந்து அக்கினி இறக்கின, பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு கர்த்தர் என்றால் எல்லாரும் அந்த செங்கடலை பிளக்க செய்தவர். எனவே இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட் யெகோவா ஏலோயிம். யாக்கோபோடு ராமலும் போராடினது யார்? அந்த எட் யெகோவா ஏலோயிம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு நண்பனை போல உட்கார்ந்து பேசுகிறது யார்?
இந்த 8 யெகோவா ஏலோயும். இந்த ஏகலோயும் தேவன் தான் புதிய ஏற்பாட்டு யெஷுவாவாக வருகிறார். அந்த சிலுவை மரத்தில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 யெகோவா ஏலோயும். ஆமென். இப்படிப்பட்ட மகத்துவமான கர்த்தரை, எனவே இப்படிப்பட்ட மகிமையான கர்த்தரை சிலுவையில் அறைந்தபடினாலே பிரதான ஆசைகள் கலங்கி போனார்கள். அதை குறித்து அவர் பயந்து போனார். ஒருவேளை நாம் மெஸ்ஸியாவை சிலுவை அறைந்து விட்டோமோ என்று பதறினார்கள். அதனால தான் பிலாத்துக்கிட்ட ஓடி போய் சொல்கிறாங்க, பிலாத்துவே இவன் யூதருடைய ராஜா அப்படின்னு சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு மேலே வந்து ஒட்டுங்க போர்டு அப்படின்னாரு. பிலாத்து சொன்னார், என்ன சொன்னார்? பிலாத்து எப்படி அந்த யோசனை வந்திருக்கான்? ஆமென், ஹல்லேலூயா. எனவே அவர் பிலாத்து சொல்லுகிறார், இவர் தேவகுமாரன், இவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே இவர் உங்களுக்கு ஆண்டவர் என்று சொன்னார். எனவே அது மட்டும் இல்லாமல் பிரதான ஆசிரியர் இயேசுவை அங்கே பிலாத்திற்கிட்ட நிற்பாட்டும் போது இயேசு கிறிஸ்து குறித்து பிலாத்து சொல்றார், இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணேன். உங்களுடைய ராஜாவை சிலுவை அறையவா, அந்த பரபாசை சிலுவை அறையவா என்று சொல்ல போகும்போதும் மக்கள் பரபாசை கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலாத்து சொல்றாரு, அப்பொழுதும் உங்களுடைய ராஜாவை அறியவா என்று. ஆமென். அப்படின்னால் யார்? பிலாத்து சொல்லுகிறான் கர்த்தரை குறித்து சாட்சி, அவர் உங்களுடைய ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுத்தின் வடிவில் கொண்டு வரும்போது கூட என்ன எழுதுறாருன்னா, இவர்தான் அந்த யெகோவா ஏலோயும். ராமன் சொல்லுவோமா? அவர்தான் யெகோவா, எனவே அவர்தான் உங்களுடைய ராஜா என்பதை சிலுவை மரத்தின் மேல் இருக்கிறது. இப்படி அப்படி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் நினச்சிப்பாங்க எப்படி இருக்கும், நம்முடைய தெய்வத்தை, நம்முடைய ராஜாவை சிலுவையில் பார்த்து அந்த மேலே ஒரு வாசகத்தை எழுதுனா அது எப்படி இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப அவர்கள் துடித்து போனார்கள். எனக்கு அங்கே போய் சொல்லப்படும் போது அந்த பிலாத்து மாற்றவில்லை. அப்பொழுது அநேகருடைய இருதயம் கலங்கினது. எனவே சிலுவை மரத்தில் தொங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த தேவன் என்று இருக்கிற பதத்திற்கு ஏலோயும், ஏலோயும் என்றால் யார்? யாஹ் யெகோவா ஏலோயும், 8 யெகோவா ஏலோயும், ரூவாக் யெகோவா ஏலோயும். யாஹ் என்றால் பரிசுத்த, அதாவது பிதாவாகிய தேவன். 8 யெகோவா என்றால் குமாரனாகிய தேவன். ரூவாக் யெகோவா ஏலோயும் என்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன். 3 பேருக்கு இணைத்த பெயர் உண்டு, அதுதான் ஏலோயும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நீங்கள் வேதாகமத்திலே தேவன் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதத்திற்கு ஏலோயும் என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறது. அங்கே நீங்கள் வேதத்தை படிக்கும்போது தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் ஏலோயும் என்ற வார்த்தை புரிந்து படித்தால் அது உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, கர்த்தர் என்ற வார்த்தை, ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு எல்லாமே யெகோவா என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவா என்றால் யார்? அவர்தான் கடவுள், அவர்தான் ஏகன், அவர் ஒருவரே. புதிய ஏற்பாட்டிலே அந்த யெகோவா தேவன் மாம்சமாய் வெளிப்பட்ட ரட்சகர், அதான் யெஷுவா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யெஷுவா தேவன் தான் பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவனாக இருந்தார். எனவே இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து யார்? அதாவது கிறிஸ்டியானிக்கு மட்டும் அவர் கர்த்தர் அல்ல, மனிதர்கள், விலங்குகள், எல்லா உயிரினத்திற்கும் இயேசு தான் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அவன் அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எங்கள் அப்பா எங்கள் பிள்ளைகளை போட என் தேவை கிடையாதுன்னு சொல்கிறதுனால அவர் பிள்ளைகள்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசுதான் தேவனாக இருக்கிறார், படைத்தவராக, உருவாக்கினவராக இருக்கிறவர். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து மதிப்பு குறைந்த தேவனா என்றால் இல்லை. பேசுங்க, புரியுதுங்களா? ஓகே. ரெண்டாவதாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் மதிப்பு குறைந்த தேவன் அல்ல. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து தேவனா என்றால் ஆம், அவர் தேவன், அவர் பழைய ஏற்பாட்டில் தேவனாக இருந்தவர், புதிய ஏற்பாட்டும் தேவனா. நான்காவதாக, இயேசு கிறிஸ்து வெறும் மனிதரா என்ற கேள்வி. அவர் மனிதரா என்றால் தேவகுமாரனுக்கும் மனுஷகுமாரனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தேவகுமாரனுக்கும் மனுஷகுமாரனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 2 பதம் நீங்கள் வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? வேதத்தில் தேவகுமாரன், மனுஷகுமாரன், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மனுஷகுமாரன் என்பது இந்த உலகத்திலே இருந்து கிரியை செய்கிறதான இயேசு. தேவகுமார் என்பது அவர் யெகோவா. இந்த பூமியில் இருக்கும்போது அவர் 100% மனுஷகுமாரனாகவும் வாழ்ந்தார், தேவகுமாரனாகவும் வாழ்ந்தார். மனுஷகுமாரனாக இருந்தபடினாலே அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவகுமாரனாக இருந்தபடினாலே அவர் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், வேறொரு பிளேஸுக்கு போகிறாரு. எனவே அவர் மனுஷகுமாரனாக 100%. நம்மளாம் நினைக்கலாம் இயேசு கிறிஸ்துலாம் கஷ்டப்பட்டார், அவர் தேவன், அவரால் பாடுகளை சகிப்பார், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி. நெவர், நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, நம்மளாலே எல்லாமே சகிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கலாம் அதிசய அற்புதங்களை செய்த அப்போஸ்தலர்களும் உண்டு, அவரை பார்க்க நிறைய பிரசங்கம் செய்தவர்கள் உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தன்னுடைய ஊழியக்காரருக்கு கொடுத்தார். அவர் வெறும் மனிதன் அல்ல, மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை சங்கிலப்பட்டு கட்டியிருந்தாங்கன்னா அந்த மனுஷனால் என்ன செய்ய முடியாது? அந்த சங்கிலிருந்து கட்டுகளை அவிழ்த்து கொள்ள முடியாது. கட்டுகளை அவிழ்க்க வேறொரு தேவை. கட்டுண்ட
ஒரு மனிதன் தன் கட்டுகளை அவிழ்த்து கொள்ள கூடுமோ என்றால் முடியாது. கட்டு இல்லாத ஒருவர் வந்து உன் கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். அப்போ எல்லா மனுஷனும் மனுக்குலமும் பாவத்தினாலே சாபத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே இயேசு வந்துதான் மனிதனுடைய பாவத்தை அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கினார். ஆமென் சொல்வோமாம். கட்டுகளில் இல்லாத ஒரு கட்டி வைக்க முடியாத மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடிந்ததா அப்படின்னா கிடையாது, இல்லைங்களா? எனவே மரணம் இயேசு கிறிஸ்துவை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்தார். சதா காலங்களிலும் வீற்றிருக்கும்படியாக பிதாவின் வலது பிரதேசத்திலே அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவரா என்றால் ஆம், அவர் ஆண்டவர். அவர் கர்த்தரா என்றால் ஆம், கர்த்தர். அவர் தேவனா என்றால் ஆம், அவர் தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே தேவனா என்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவே தேவன். ஒரு ஆமென் சொல்வோமா? இயேசுவே தேவன் என்று எல்லா நாவுகளும் முழங்குகிறது. ஒரு ஆமென் சொல்வோமா? கடைசியாக இயேசு கிறிஸ்து மிகாவேல் போல தேவ தூதர் என்றால் நிச்சயம் கிடையாது. அவர் தேவ தூதரை படைக்கிறவராய் இருந்தார். ஒரு ஆமென் சொல்வோமா? பிசாசு அவர் படைத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். பிசாசு வெளிச்சமானவன் அல்ல, அவன் ஒளி கிடையாது, ஒளியை சுமந்தவனாய் இருந்தான். ஒளி அங்கே இருக்கு. ஒரு கண்ணாடி நான் வந்து இப்போ வெயில் பட்டு இந்த கண்ணாடி திருப்பும் போது என்ன செய்யும்? அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். பிசாசு அவன் என்ன வேலைன்னா வெளியை சுமந்தவன், ஒளியை சுமந்தவன், ஒளியை கக்குகிறவன். நான் வெளிச்சத்தை வாங்கி அந்த வெளிச்சத்தை பூமிக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? கொடுத்துட்டு இருந்தேன். எனவே பிசாசின் வேலை அதுதான். எனவே பிசாசன் தவறு செய்ததினாலே அவன் விழுந்து போகும்போது இருள் சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது இயேசுவே வெளிச்சமாக இருந்தார். அதுக்கு பிற்பாடு சூரியனை சந்திரனை வெளிச்சத்திற்கு காலத்தை குறித்தார். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து மெய்யாய் தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மையில் தேவனாக இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்கள் கெட்டு போகிறது கிடையாது. நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்வோமா? யார் பாக்கியவான்கள்? நாம் மட்டும்தான் பாக்கியவான்கள். வேதம் சொல்கிறது அவர் அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அதாவது ஒரு அற்புதமான வாழ்க்கை. சோதனை காலத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கை அவரை ஏற்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான இன்னல்களை மாற்ற கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. உங்களுக்கு எல்லைகளை மனுஷன் குறிக்கலாம், நீ இவ்வளோ தான் வளர முடியாது, உன்னுடைய எல்லை இவ்வளோ தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எல்லையை மாற்றுகிற கர்த்தர். ஆமென். உன்னுடைய வாசல்கள்லாம் கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கும், என்ன வழி என்று தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் பூட்டவே மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே கிறிஸ்து நமக்கு ஜீவனாக, சாவு எனக்கு ஆதாயமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தேவன். நீங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளோடு பேசினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் யெஷுவாவாக வெளிப்படையாக வந்தார். அந்த தேவனை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். பட் அவர் மரித்தார். இன்று சதாகாலம் உயிரோடு இருக்க ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எனவே இந்த நாள் கர்த்தர் இப்படி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட்.